அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 20 அடி ஷிப்பிங் கண்டெய்னரில் பேக்கரி செஞ்சால் எப்படி இருக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 அடி ஷிப்பிங் கண்டெய்னரோட ஏரியா பார்த்தோம்னா 20 அடி நீளமும் 8 அடி அகலம், மொத்தம் 160 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வரும். இந்த 160 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பேக்கரி வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். இந்த 20 அடி கண்டெய்னரில் பேக்கரி செய்யும் பொழுது வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது இந்த 20 அடி கண்டெய்னரில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் எண்டு வால், அதாவது 8 அடி அகலம் 8 அடி ஹைட்டு, அப்படின்னா ஹை கியூப்பாக இருந்தால் 9 அடி ஹைட் இருக்கிற இந்த எண்டு வாலை அப்படியே கட் பண்ணி டோரு வித் ஷெட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ரிட்ராக்டபிள் பிஸ்டனை வச்சு வேணுங்கும் பொழுது ஓப்பன் பண்ணிவிட்டு கடையை சாத்தும் பொழுது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி பூட்டிட்டும் போயிடலாம். அதே போல் இந்த பக்கம் சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரிட்ராக்டபிள் டைப்பில் வச்சுருக்கிறோம். இப்போது நம்ம ஊர் பேக்கரியிலலாம் வந்து நல்லா வெளிச்சம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக லைட் ஃபெசிலிட்டி நல்லா கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஒரு மேலே நாலு லைட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதோட வெளிச்சம் வந்து தின்பண்டத்து மேலே விடுற மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் யூஸ் பண்ணுற மாதிரியே கோல்டு கேக் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் பாக்ஸு, ஹாட் கேக் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் பாக்ஸுன்ற மாதிரி 2 பாக்ஸுங்க தனியாக செட்டப் பண்ணி வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் ஓவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்கும். சாதாரண காய்கறி வெட்டுற கத்தியிலிருந்து காசு வாங்கி போடுற கல்லாப்பட்டி வரைக்கும் இதில் டிசைன் பண்ணியிருக்குது. இப்படி ஒரு பேக்கரிக்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்குது. இப்போது ஒரு கண்டெய்னருக்குள்ளே இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அக்சசரிஸையும் நம்மளால் டேரெக்டாக கொண்டு போய் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டையோ இல்லை ஒரு அக்சசரிஸையோ நீங்கள் கண்டெய்னரில் இன்சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு பிளான் இருக்கணும், ஒரு ப்ரீ பிளான் இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கரி கண்டெய்னரில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம், ஒரு ஓவன் வைக்கிறோம், ஒரு மெட்டீரியல் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வைக்கிறோம், ஒரு கேக் பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு 4 ஐட்டம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த மெட்டீரியலோட அந்த எக்யூப்மெண்ட்டோட சைஸ் என்ன, அதோட மொத்த வெயிட் என்ன, அது எந்தெந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும், அதோட எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை எங்கிருந்து எப்படி கொடுக்கலாம், அதோட ரூட்டிங் எப்படி இருக்கும், அதோட பேக்கப் லைட் எவ்வளோ கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணால் அது எந்த அளவுக்கு லோடு தாங்கும், அதோட டோட்டல் வெயிட் என்ன, அது வைப்ரேஷன் ஆனாலும் பொருள் கீழே விழாமல் இருக்கணும், அதுக்கு தகுந்தபடி பேக்கப் லைட் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு பல வகையில் இதை லோடு கால்குலேஷன் பண்ணி உள்ள நம்ம பேக்கப் நம்பர் கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்து டிசைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு முறையில் டிசைன் பண்ணி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் பேக்கரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிக காலம் நீடிச்சு நிற்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது போல் ஒரு பேக்கரி கண்டெய்னரு இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டெய்னரு இல்லை ஒரு ஹோட்டல் கண்டெய்னரு இல்லை ஒரு கிச்சன் கண்டெய்னரு இல்லை ஒரு உணவுப் பொருள் சேர்த்து வைக்கிற கண்டெய்னரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வாங்கணும் இல்லை இந்த மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஒன்று பழைய கண்டெய்னர் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்டெய்னரில் கெமிக்கலோ இல்லை ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற பொருளோ டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தால் தயவு செய்து நீங்கள் பழைய கண்டெய்னரில் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக புதுசாகவே மெட்டீரியல் போட்டு தாராளமாக பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது போல் பழைய கண்டெய்னர் எடுத்து ஒரு பேக்கரி கண்டெய்னரோ இல்லை ஒரு ஹோட்டல் கண்டெய்னரோ செய்யும் பொழுது அந்த கண்டெய்னரோட ஃப்ளோர் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கணும். ஏன்னா அந்த ஃப்ளோர் மேலே தான் நீங்கள் வாங்க போகிற எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, மவுண்ட் பண்ண போகிறீங்க, ஸ்க்ரூ பண்ண போகிறீங்க, வெல்டிங் அடிக்க போகிறீங்க. அப்படிங்கும் பொழுது அட்லீஸ்ட் அந்த ஃப்ளோர் வந்து ஒரு 60% ஆச்சு ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க ஃப்ளோராக பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃப்ளோரில் லைட்டாக ஒரு ஒயர் மெஷ் போட்டு ஒரு சின்ன ஒரு சிமெண்ட் கலவை போட்டு மேலே டைல்ஸ் போட்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அந்த பழைய ஃப்ளோர் போர்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஒரு புது ஃப்ளோர் போர்டை தாராளமாக போட்டுக்கலாம். ஒரு 5 ஃப்ளோர் போர்டு செலவாகும். ஒரு ஃப்ளோர் போர்டு 6000ரூவான்னா கூட ஒரு 30,000 செலவாகும். ஆனால் ஒரு இன்ச்சு நீங்கள் ஃப்ளோர் போர்டு போட்டிங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 15 to 20 வருஷத்துக்கு கவலைப்படவே தேவையில்லை. அதுக்குமே சாதாரண ஃப்ளோர் போர்டு போட்டவே நீங்கள் நடக்கலாம். ஏன்னா அதை வந்து ஆல்ரெடி வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணுற கண்டெய்னரில் ஃப்ளோர் போர்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும். அதே போல் இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அலுமினியம் பேனலிங் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு லாங் டைம் லைஃப் கொடுக்கும். இல்லை சாதாரண ப்ளைவுட் பேனலிங் போனீங்க அப்படின்னாலும் அது ஒரு ஆவரேஜான லைஃப் கொடுக்கும். இது போல் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் யார்கிட்ட பண்ண போகிறீங்களோ அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது போல் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கண்டெய்னர் வந்து கண்டிப்பாக ஒரு லாங் லைஃபுக்கு
வர மாதிரி உங்களால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதே போல் இந்த கண்டெய்னரோட எக்ஸ்டீரியரு ஒரு 3 கோட் பெயிண்ட் அடித்து ஒரு 120 மைக்ரான் அளவுக்காச்சும் அச்சீவ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு லாங் டேர்முக்கு இதோட எக்ஸ்டீரியர் வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.